ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஈவினிங் விலாகுங்க. ஈவினிங் நான் காலையில் துணி துவைச்சி போட்டேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முன்னா நேற்று என்ன பண்ணியிருக்கேன்னா ஊரில் இருந்து எரு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, செடி போடுறதுக்கு. அது எல்லாமே முன்னா நேற்று நான் செடிக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபீடிங் கொடுத்துட்டேன். அது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சன்செட் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம எப்போவுமே செடிக்கு எரு போட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி மறக்காமல் கொடுக்கணும். இல்லைன்னா அது எரு சூடாகி செடி கெட்டி போயிடும். அதனால் முன்னா நேற்று நான் செடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் எரு கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் தண்ணி எல்லாமே நான் செடிக்கு தண்ணி கொடுத்துட்டு கீழே போய் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம் என்னென்னா அது எல்லாமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி ரெசிபி சூப்பராக இருக்குங்க. அப்படியே இது ஒரு இதிலோக்கு இல்லை, எல்லா காம்பினேஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிலக்கும், சிக்கன் பிரியாணிலக்கும், அப்புறம் ஒயிட் சாதத்துக்கு, வடை, சப்பாத்தி, தோசை எதில் வந்தாலும் தொட்டுக்கோ நம்ம இது காம்பினேஷன் பேர் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே அழகாக இருக்கும். இந்த பச்சை மிளகா செடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. எதுக்குன்னா ரொம்ப காய் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு 3-4 தடவை நான் ஒரே செடியிலேருந்து ஒரு 300 கிராம் 400 கிராம் அப்படி மிளகா நான் இந்த செடியிலேருந்து எடுக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம லேட் பண்ணாமல் ரெசிபிக்கு என்னென்ன பண்ணணும் என்னான்ட்டு பார்க்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டுங்க கீழே இருக்கும், நாங்கள் மேலே இருக்கோம். 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருப்போம். அதனால் 2 பேரும் சேர்ந்து மேலே வந்தோம். மேலே கொஞ்சம் நேரம் அப்படி சில்லாகிட்டு கீழே போயிட்டோம். அதுக்கப்புறமா யாராச்சும் நம்ம சேனல்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம ஆந்திரா சமையலுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த சிக்கன் நான் வில்லேஜ் ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா நம்மளே ரெடி பண்ணி நம்மளே செஞ்சால் சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த குழம்பு இந்த கறி செய்யும்போதே அந்த ஸ்மெல்லு அது கீழே வரும் போகும். அந்த மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மசாலா போட்டால். அது என்ன மசாலா எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கான நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறேன், நல்லா க்ளீன் பண்ணி. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் மேரினேஷன் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். இது மாதிரி மேரினேஷன் பண்ணால் அந்த நாட்டுக்கோழி சிக்கன்ன்றது ரொம்ப சாஃப்டாக தயாராகும். அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 1 hour முடிஞ்சாவும் பண்ணுங்கள். அது மேரினேஷன் ஆறத்துக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கணும். இந்த கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், இந்த ஃப்ளவர், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரை கோகோனட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இல்லைன்னா பச்சை தேங்காவே நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 பூண்டு, அப்படியே இந்த கசகசான்னு சொல்லுவோம். நீங்கள் அது அந்த பொருள் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது ஆற வரைக்கும் தனியாக வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம குக்கர் வச்சுக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கினேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா சீரகம், பிரியாணி லீஃப் இது 2மே போட்டுக்கினேன். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன், அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா கலர் மாறினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போவுமே அந்த கறிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது
வேகட்டும். பாருங்கள், தண்ணி வந்து வேகிறப்போ வந்து ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். என்னென்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ரெடி ஆகும். இப்போ வந்து தண்ணி வருது பாருங்க. இப்போது தண்ணி வரப்போ தண்ணி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நாங்கள் வந்து மிளகாத்தூள் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் வெறும் மிளகா தான் நாங்கள் அரைச்சி அந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் குழம்புல யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இதுக்குள்ளே வந்து மசாலா வந்து இது மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகிச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி வச்சுக்கிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். என்னென்னா நாட்டுக்கோழி, மட்டன் இது எல்லாமே வேகிறதுக்கு வந்து நம்மளுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில்ஸ் வந்தால் அது வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும் சிக்கன். இது ஹோட்டல் சீக்ரெட் கூட இதுதாங்க. அந்த சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்னா மேரினேஷன் பண்ணுறது தான் சீக்ரெட். இது வந்து நம்ம ஒரு 80% வரைக்கும் நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வேகிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இந்த அளவில் இருக்கும்போது டேஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் குறைஞ்சிச்சா அப்படின்னு இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா கூட இதில் சேர்த்துக்கிட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொத்தமல்லி, புதினா இந்த 2மே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த புதினா போட்டாவே அந்த டேஸ்ட் வந்து இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழி வில்லேஜ் ஸ்டைலில், ஆந்திரா ஸ்டைலில் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டாவே எப்போவுமே சிக்கன் செய்யணும் அப்படின்னு ஐடியா வந்தாவே இந்த ஸ்டைல்லவே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக யோசனை வரும். கெஸ்ட்டில் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தா எப்படி செஞ்சீங்க என்னன்னு கண்டிப்பாக கேட்கும். அந்த மாதிரி இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். செய்கிறது கூட ரொம்ப ஈஸி. குக்கரில் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் வந்து சூப்பர் டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி இவ்வளோதாங்க. பிடிச்சிருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்து என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.